செய்தி. தமிழகத்தில் பள்ளிகளை திறந்தால் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பள்ளிகளில் ஒரு நேரத்தில் ஒரு வகுப்பில் 50% மாணவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பள்ளிகளை திறக்க வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிற சூழலில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பள்ளிகள் திறப்பு தொடர்பாக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று சுகாதாரத்துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. பள்ளிகள் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல், அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே முதற்கட்டமாக பள்ளிகள் திறக்கப்படுவதாகவும் 50% மாணவர்கள் மட்டுமே பள்ளிகளுக்கு வரவழைக்கப்பட வேண்டும், இவற்றை தலைமை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு முன்கூட்டியே பள்ளிகள், வகுப்பறைகள், அதே போல அந்த நுழைவாயில் போன்றவை எல்லாம் முழுவதுமாக தூய்மை செய்யப்பட்டு மாணவர்கள் வரும்போது ஒரு சுகாதாரமான வளாகமாக பள்ளிகள் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து அமரும் போதும், அதே போல அந்த உணவு இடைவேளையின் போதும் அவர்கள் கைகளை கழுவுவதற்கு பள்ளிக்கு வரும்போதே அந்த கிருமி நாசினி போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்துவதற்கு தேவையான முன் ஏற்பாடுகள் பள்ளி நிர்வாகம் சார்பிலே செய்யப்பட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை சார்பிலே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் செயல்படும் காலகட்டத்தில் அந்த சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் நேரடியாக அருகில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று சுகாதாரமான முறையில் வகுப்பறைகள் இயங்கப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதே போல வரக்கூடிய மாணவர்களுக்கு விட்டமின் சி மற்றும் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் போன்றவையும் வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் 100% தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டிருப்பதை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களும் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் எனவும், பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமில்லாமல் மற்ற ஊழியர்களும் கூட கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளியினுடைய அந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் கல்வி சார்ந்த அலுவலர்கள் அவ்வப்போது ஆய்வுகளை நடத்தி இந்த பள்ளி கல்வித்துறை வளாகங்கள் என்பது முழுமையாக சுகாதாரத்துடன் செயல்படுகிறதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் பல்வேறு விதிமுறைகளும் முழுக்க சுகாதாரத்துடன் மாணவர்கள் முழு அந்த தூய்மையுடனும் அவர்கள் பள்ளிக்கு வந்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.